திமுகவில் திரு உதயநிதி விட்டுட்ட வேற ஆளே இல்லையா? அவர் தான் துணை முதலமைச்சர். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார், அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார், சிந்திச்சு பாருங்க. இதே அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார், எமர்ஜென்சி விசா சட்டம், அதில் நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார். அதிலேயும் துரைமுருகன் அவர்களும் பங்கு பெற்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்குள்ள வித்தியாசம். நான் ஒரு கிளை செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கின்றேன். இது அண்ணா திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தேன். இது அண்ணா திமுக. திமுக அப்படி வர முடியுமா? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளைஞரணி திமுக இளைஞரணி தலைவர், திரு கனிமொழி துணை பொதுச் செயலாளர். அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்ததுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள். டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார். ஆக குடும்பம் தான் திமுக கட்சி, கட்சி தான் திமுக குடும்பம். அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா?